Hi friends, welcome back to our channel. Hope you are all good. ஸோ சம்மர் டேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால மோஸ்ட்லி எங்களுடைய சண்டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். லேட் மார்னிங் அப்படியே எழுந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹேருக்கு வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிடுவோம். ஸோ நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தம்பி விளையாட போயிட்டாங்க. ஸோ நான் அப்படியே நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் தென் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்குக்காக கிச்சன் போயாச்சு. ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அன்றைக்கி பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அத்தை வந்து பரோட்டா சூப்பராக செய்வாங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு அன்றைக்கி நான் வீடியோவாக எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு அதை மட்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டர் வேணுமோ அந்த ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் அதை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் அத்தை பண்ணுற மாதிரியே வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். அகைன் ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டா திருப்பி அடித்து அப்படியே சுற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் நம்ம வந்து க்ளீனாக அடித்து சுற்றி வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து பரோட்டா சாஃப்டாக வரும். ஸோ மெயினாக வந்து நம்ம அதை கற்றுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ டேஸில் நெக்ஸ்ட்டு மெயினாக ஐடி கார்டு, ஷூ இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ அது இப்போலாம் வந்துட்டு செய்யும் போது தம்பியுமே கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அவருக்கு ஒரு ஹேபிட்டாக ரொட்டீனாக மாறும். அப்படிங்கிறதுனால அவரையுமே இப்போலாம் கூட ஜாயின் பண்ணி இந்த ஒர்க்கை செய்வேன். மதியம் கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரைக்காக மசாலா தடவி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே ட்ரை பவுடரில் வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லா பவுடர் வந்துட்டு ஃபிஷ்ஷில் கோட் ஆகிருக்கும். உடனே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எப்போ ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ எடுத்து அப்படியே நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கோட்டான பவுடர் கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. ஸோ சம்மர் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் பேக் ஒன்று ரெடி பண்ணி ஹேண்டியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு தக்காளியும் கொஞ்சம் ஹனியும் ஆட் பண்ணி நான் வந்து கிரைண்ட் பண்ணி ஐஸ் ட்ரேயில் வந்துட்டு ஊற்றி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுடைய ஃபேஸில் இருக்க ஆக்னி தென் டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணும். எனக்கு வந்து ப்யூர் ஹனி வந்து கிடச்சிச்சு. ஸோ நான் அதை வந்து 2 டீஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஹனி கிடைக்குதோ இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் ஹனி கேட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ப்யூராக கிடைக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வீக் டேஸில் டொமேட்டோ பேக் வந்து ஹேண்டியாக இருக்குன்னு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி லீவ் டே அப்படிங்கிறதுனால ஃபேஸ்க்கு ஒரு பேக் போடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக வேப்பந்தலை அதில் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக வந்துட்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம்.
ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்த ஃபிஷ்ஷை டைரெக்டாக எடுத்து நான் வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கூட வந்து அந்த கோட் பண்ணியிருந்த மசாலா ஆயிலில் பிரிஞ்சியே வரல. ஒன்ஸ் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பேக்கை டீமோல்ட் பண்ணி நான் தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இதை வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணோம், இல்லை அப்படின்னா திருப்பியும் வந்து மெல்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.